सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. அடுத்தது 25வது அத்தியாயம். இந்த அத்தியாயம் என்னத்தை பத்தி பேசுறது அப்படின்னாக்க, இதுவும் தேவி ஸ்தாபன வர்ணனம். தேவி ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கா, நீ ஊருக்கு போன உடனே எனக்காக ஒரு கோவில் கட்டி அந்த கோவில்ல என்னுடைய பிரதிமையை ஸ்தாபனம் பண்ணி ரெகுலரா, அதுவும் குறிப்பா நவராத்திரி பூஜையை விடாம பண்ணு, சதுர்தசி அஷ்டமிகள் எல்லாம் என்ன பண்ணணும், நவமி இதுல எல்லாம் விசேஷமா இந்த பூஜை பண்ணணும்னு சொல்லியிருக்கா இல்லையா. இன்னைக்கு சைத்திர நவராத்திரி, சைத்திர நவமி, சைத்திர நவராத்திரியோட நவமி அது ஒரு விசேஷமானது. இந்த சைத்திர நவராத்திரி வசந்த நவராத்திரின்னு 2 நவராத்திரி ரொம்ப விசேஷம். அதுல பின்னாடி 25, 26 இந்த 2 அத்தியாயத்திலே அந்த இதை பத்தி விசேஷமா சொல்றார். அந்த சைத்திர நவராத்திரியை பத்தியும் சொல்ல போறார். சோ நல்லவேளை சைத்திர நவராத்திரி மகாநவமி அன்னைக்கு நம்மளுக்கு அம்பாளுடைய பெருமையை பார்க்கிற அந்த நவராத்திரி இது கிடைக்கிறது. அத்த பஞ்சவிம்சோத்தியாய 25 வியாசர் கேட்கிறார். கத்வா அயோத்தியாம் நிருபஸ்ரேஷ்டோ கிருகம் ராஜ்ய சுஹ்ருத் விரதா. தன்னுடைய நண்பர்கள் சூழ என்ன பண்ணாம், அயோத்திக்கு போனா. சத்ருஜின் மாதரம் பிராக பிரணம்ய சோக சங்குலாம். அவன் போன உடனே வேற எங்கேயும் போல, நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்லாம் சொல்லல. நேர சத்ருஜித், அதாவது தன்னுடைய சிற்றனையோட புள்ள இருக்கா இல்லையா, அவன் அந்த சிற்றனை, அவ பேரு லீலாவதின்னு பேரு இல்லையா, அவளை பாக்கிறதுக்கு நேரா போறான். பார்த்துட்டு அவள்கிட்ட என்ன பண்றான், நடந்த சூழ்நிலையை வர்ணிச்சு அவள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். மன்னிப்பு கேட்கிறான்னா அவளை கேட்கறான். மாதர் நமயா புத்திர சங்கிராமே நிகழ. அம்மா, அவளை கூப்பிடும் போதே மாதகா, தாயே, உன்னுடைய பிள்ளை என்னால கொல்லப்படவில்லை. ந பிதா தே யுதாஜிச்ச, உன்னுடைய தந்தையான யுதாஜித்தும் என்னால கொல்லப்படவில்லை. சபேதே சரணம் ததா, உன்னுடைய கால் மேல சத்தியமா சொல்றேன். நம்ம சாதாரணமா இங்க தலையில அடிச்சு சத்தியம் பண்றோங்கிறோம். அவ பெரியவாளா இருக்கிறதுனால தலையில அடிச்சு தலையில தொட்டுலாம் சொல்ல முடியாது. அதனால உன்னுடைய கால்ல உன் மேல சத்தியமா சொல்றேன், அவ 2 பேரையும் நான் கொல்லல, அவ என்னால சாகல, அவளை கொல்லணும்னு நான் முயற்சி செய்யல. அம்பாளை நீ மேல போ அப்படின்னு எனக்கு அங்க இது கொடுத்தா, வழி கொடுத்தா, அப்படி போ, நடந்து போ அப்படின்னா, இதா 2 பேரும் தடுத்தார்கள். துர்கையாத்தௌ ஹதௌ சங்கியே, துர்கையினால அவர்கள் இருவரும் கொல்லப்பட்டார்கள். நாபராதௌ மமாத்திரவை, அவளை கொல்லுன்னு நான் கேட்கல, பிரார்த்தனை பண்ணல, எதுவும் சொல்லல. அவசியம் பாவி பாவேஷு பிரதீகாரோ ந வித்தியதே, எது அவசியம் கண்டிப்பா நடந்தே தீரணுமோ அதை மாத்தணும்னு நினைச்சாக்க அதை கவுண்டர் பண்ணணும். பிரதீகாரகான கவுண்டர். அவசியம் பாவி நிச்சயமா நடந்தே தீர வேண்டிய விஷயங்கள்ல கவுண்டர் எதுவும் கிடைக்காது. ந சோகோத்திர துவயா காரியா மிருதபுத்திரஸ்ய பாமினி மானினி. ஹே மானினி, மானினிங்கிறது ஒரு டேர்ம், அவ்வளவுதான். அதாவது கௌரவத்தை கொண்டவளே, அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு ராஜபத்னியா இருக்கிறதுனால இருக்கக்கூடிய கௌரவத்தை உடையவளை, மானத்தை பெரிதாக நினைப்பவளைன்னு அர்த்தம். மானினி மிருதபுத்திரஸ்ய சோகோத்திர துவயா காரியா, உன்னுடைய புள்ள போயிட்டான் அப்படின்னு நீ என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப இந்த இடத்துல மனசு கஷ்டப்படக்கூடாது. கஷ்டப்படுறதுக்கு இடம் இல்லை. அது தானா நடந்தது, நடக்க வேண்டியது நடந்து போச்சு, அவ்வளவுதான். ஸ்வகர்ம வசகா ஜீவஹா புங்கே போகான் சுகாசுகான். ஜீவன் தன்னுடைய கர்மாவுக்கு அனுகூலமான சுகாசுகங்களை, சுகதுக்கங்களை அனுபவிக்கிறான். சோ சுகதுக்கங்கள், வரக்கூடிய சுகதுக்கங்கள் அவ கர்மாவுக்கு ஏற்றதுதான். தாசோஸ்மி தவ போ மாதா யதா மம மனோரமா. நானும் உனக்கு புள்ளதான், நானும் உனக்கு தாசன் தான். நீ என்ன கட்டளை இருந்தியோ அந்த கட்டளையை நிறைவேற்றக்கூடியவன், நிறைவேற்ற வேண்டியவன். எங்க அம்மா மனோரமா எனக்கு எப்படியோ அதே மாதிரி தான் நீயும். ததா துவமபி தர்மஜ்ஞே ந பேதோஸ்தி மானினி. ததா துவமபி தர்மஜ்ஞே, அதான் முக்கியமா சொல்றான், நீயும் தர்மம் அறிந்தவள். உன்னுடைய அதாவது என்ன ஆகும், சகலத்தி பிள்ளையா இருந்தாலும் உன் பிள்ளை மாதிரி தான் நீ எனக்கு பார்க்கணும். நடந்தது என்னங்கிறது நீ புரிஞ்சுக்கணும். தர்மஜ்ஞே, தர்மத்தை அறிந்தவள். அனாவசியமா என் பேர்ல கோவப்பட இல்ல. ததா துவமபி தர்மஜ்ஞே இல்ல. மேவ போக்தவ்யம் கிருதம் கர்ம சுபாசுபம்.
உனக்கு அது தெரியும். அவாவா செஞ்ச கர்மத்தை, சுபமோ அசுபமோ, அவாவா செஞ்ச கர்மத்தினுடைய பலன் என்னவோ, அதாவது அவ செஞ்ச கர்மாவினுடைய பலன், அந்த கர்மாவினுடைய பலன் சுபமா இருந்ததுன்னா அந்த சுப கர்மாவினுடைய பலன் புண்ணியம், அதாவது புண்ணிய கர்மாவினுடைய பலன் சுகம், பாப கர்மாவினுடைய பலன் துக்கம். சோ நம்ம அனுபவிக்கிற சுகம் துக்கங்கள்லாம் ஏதோ யாரோ கொண்டு வந்து கொடுத்திருக்கா. பிரம்மசூத்திரத்திலயும் இருக்கு இல்லையா, வைஷமிய நைர்கிருண்யே, அதாவது பகவானுக்கு வந்து வைஷமியம் நைர்கிருண்யம், அதாவது இந்த சுக துக்கங்கள் எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம்னு சொன்னா அவனுக்கு வந்து என்ன எடுத்து, யார் சுகத்தை அனுபவிக்கிறானோ அவன்கிட்ட ஒரு பார்ஷியாலிட்டி, யார் துக்கத்தை அனுபவிக்கிறானோ துக்கத்தை அனுபவிக்கிறான்ட்டு நிர்குணத்தா ஒரு குரூயல்டி. அப்ப பகவான்கிட்ட பார்ஷியாலிட்டி அண்ட் குரூயல்டி அப்படின்ற தோஷம் வருதுன்னும் போது சாபேட்சத்வா, அந்த சுக துக்கங்களை கொடுக்கறதுங்கிறது பகவான், ஏன்னா பலாத்தியக்ஷனா இருக்கான். ஆனா அவன் சுதந்திரமா தன் இஷ்டத்துக்கு ஆர்பிட்ரரியா கொடுக்கல. சாபேட்சத்வா, அவாவா எந்த கர்மாக்களை பண்ணிருக்காளோ அந்த கர்மாக்களுடைய அனுசாரம் தான் அந்த சுக துக்கங்களை கொடுக்க போறான். இப்ப பூர்வ ஜென்மத்துல பண்ண கர்மாவனுடைய பலனை இந்த ஜென்மத்துல அனுபவிக்கிறான். ஆனா கர்மா ஜடம், கர்ம தஜ்ஜடம் இல்லையா, அந்த இதுலயும் ரமணருடைய சத்தர்சனத்திலயும் வருமோ, கர்ம தஜ்ஜடம், கர்மா வந்து ஜடமா இருக்கு. கர்மா ஜடமா இருக்கிறதுனால யார்கிட்ட எப்ப எப்படி போய் சேரணும்னு அந்த கர்மாவுக்கு தெரியாது. அதாவது தான் போய் சேர வேண்டிய, அதாவது தன்னை அனுபவிக்க வேண்டிய ஒருத்தன் எந்த லோகத்துல இருக்கான், அவன் எந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கான், அவனுக்கு எப்ப போய் சேரணும், அவனுக்கு எப்ப பலத்தை கெடணும் அப்படின்றது அந்த கர்மா சுதந்திரமா தெரிஞ்சுட்டு தான் அவன்கிட்ட பலனை கொடுக்கறதுக்கு போய் சேர முடியாது. சோ கர்மாவை அந்த ஜீவனோட சேர்க்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஜீவனும் சர்வஜன் இல்ல, அதனால தான் அனுபவிக்க வேண்டிய கர்மா எங்க இருக்கு ஏதா இருக்குன்னு தெரியாது. அப்படி தானே சர்வஜனா இருந்தாலும் தான் ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுக கர்மாக்களை மட்டுமே எதிர்பார்ப்பான் இல்லையா. அதனால என்னாகும், ஜீவன் சர்வஜனா இல்லாததுனால தான் அனுபவிக்க வேண்டிய கர்மாவும் தெரியாது, கர்மா ஜடமா இருக்கிறதுனால யாருக்கு போய் சேரணும் எப்ப போய் சேரணும்னு தெரியாது. சோ கர்மாவையும் ஜீவனையும் சேர்த்து வைக்க ஒரு ஆள் வேணும் இல்லையா. அது சர்வஜனான சர்வசக்தனான சர்வ வியாபியான ஒருத்தனாலதான் முடியும். ஏன்னா அந்த ஜீவர்கள் எங்கெங்க இருக்கான்னு அவ இருக்கிற இடம் எல்லாம் தெரியணும், அவ்வளவு ஜீவர்களையும் தெரியணும், அவ்வளவு சொரூபத்தையும் தெரியணும் இல்லையா, அவ்வளவுத்தையும் தெரிஞ்சுக்கக்கூடியவன் சர்வஜன் சர்வசக்தன் சர்வ வியாபியா இருக்கணும். அதுதான் ஈஸ்வரன். சோ அந்த ஈஸ்வரன் தான் சாட்சி சேதா, சாட்சியாவும் இருக்கான், சேதா எல்லாத்தையும் சேதனப்படுத்துறவனாவும் இருக்கான், பலாத்தியக்ஷா கர்மாத்தியக்ஷன் பலாத்தியக்ஷனா இருக்கான், அவன் அந்த பலனை கொடுக்கறான். சோ அவசியமேவ போக்தவியம் கிருத்தம் கர்ம, அவாவா பண்ணின கர்மாவை அசியம் அனுபவிச்சுதான் ஆகணும். சுபமோ அசுபமோ எந்த கர்மாவோ அந்த கர்மாவனுடைய பலனை அனுபவிச்சே ஆகணும். தஸ்மான சோசித்தவியம் தே சுகே துக்கே கதாச்சன, அதனால சுகத்திலயோ துக்கத்திலயோ சோகப்படுறதுக்கு எதாவது வருது, அதாவது ஈஸ்வர பிரசாதம் அப்படின்னு வந்து என்ன, பிரசாதே சர்வ துக்கானாம் ஹானிரஸ்னால பகவான் கொடுக்கறது எதுவோ அது பகவத் பிரசாதம்னு எடுத்துட்டோம்னா துக்கமும் துக்கமா தெரிய போறது இல்ல, சுகமும் நம்மள பெருசா மயக்க போற. நாளைக்கு ஒரு சின்ன சுகம் கஷ்டம் வர வேண்டாம், சுகம் குறைஞ்சாலும் அதுவே பெரிய கஷ்டமா இருக்கு இல்லையா. அதான் சொன்னார், சுகே பஸ்யாத் சுகாதிகான் ஆத்மானம் சோகஹர்ஷாபியாம் சத்ருபியாமிவ நார்ச்சயேத். அதான் சொல்றார், நார்ப்பயேத். சுகே துக்காதிகான் பசியேத், நம்ம ஒரு சின்ன துக்கம் வரும்போது என்ன பண்றோம், அதான் சொல்ற துக்காதிகான் பசியேத். ஜனங்க என்னத்தை பாக்குறா, துக்கே துக்காதிகான், ஒரு சின்ன துக்கம் வந்துடுச்சுன்னா ரொம்ப சின்ன துக்கம் தான், சின்ன கஷ்டம் தான். இந்த கஷ்டத்தை பார்த்த உடனே இது ரொம்ப பெரிய கஷ்டமாகவும், புறத்தையார் யாருக்குமே வராத கஷ்டமாகவும், தனக்கு மட்டும்தான் வந்திருக்கிற கஷ்டமாகவும் அந்த கஷ்டத்தை என்ன பண்றான், எக்ஸசிவா அதை நினைச்சிட்டு கஷ்டப்படுறான். தனக்கு வந்த கஷ்டத்தை வெறும் கஷ்டமா பார்க்காம அது ரொம்ப எக்ஸசிவான கஷ்டமா கஷ்டப்படுறான். சுகே சுகாதிகான், அதே மாதிரி சின்ன ஒரு சுகமா இருந்தா கூட என்ன ஆகும், அதையும் ஒரு எக்ஸார்பிட்டா ஒரு எக்ஸ்ட்ராவகண்டா அதை என்ன பண்றான், தனக்கு வந்து தனக்கு எவ்வளவு பெரிய லாபம் வந்திருக்கு, தான் எவ்வளவு பெரிய இதுன்ட்டு அது ரொம்ப கொண்டாட ஆரம்பிக்கிறான். சோ எது ஒண்ணுத்திலயும் ஒரு எக்ஸசிவான ஆட்டிடியூட், துக்கத்திலேயாகட்டும் சுகத்திலேயாகட்டும் இதுல ஒரு எக்ஸசிவான ஆட்டிடியூட் இருக்கு. சோ சோக ஹர்ஷாபியாம் சத்ருபியாம் இவ, சோ என்ன பண்ணோம், இந்த சுக துக்கங்களை சோக ஹர்ஷாபியாம் சத்ருபியாம் இவ நம்மளுடைய ஆட்டிடியூட மாத்துறது, நம்மள சேஞ்ச் பண்றது, அது நம்மள வந்து என்ன பண்றது, ஸ்பாயில் பண்றதுன்னு நினைச்சிட்டு சத்ருபியாம் இவ, அதை சத்ருக்கள் மாதிரி பார்க்கணும். அந்த உணர்ச்சிகளுடைய எக்ஸ்ட்ராவகன்ஸா இருக்க அதை வந்து சத்ருக்கள் மாதிரி பார்த்து என்ன அற்பையே, இந்த சோகத்துக்கோ துக்கத்துக்கோ இந்த சுகத்துக்கோ நம்ம என்ன பண்ணக்கூடாது,
நம்மள சப்மிட் பண்ணிக்கப்படாது. எவ்வளவோ உணர்ச்சிகள் வந்துட்டு இருக்கு. அதாவது சொல்ல போனா உணர்ச்சிகள் வந்து கர்மாக்களை நம்ம சொல்றோம் இல்லையோ, கர்மாவில் சொல்லும் போது கர்மாவை வந்து 4 விதமா பிரிப்பா. விகிதம், அதாவது பிரதிஷித்தம், அதுக்கப்புறம் வந்து பிராயஷ்சித்தம், உதாசீனம் அப்படின்னு கர்மாவை 4 பிரிப்பா. விகிதம்னு சொன்னோம்னாக்க செய் என்று ஸ்கிரிப்சர்கள்ல, அதாவது சாஸ்திரங்கள்ல விதிக்கப்பட்ட கர்மா, பண்ணு அப்படின்னு விதிக்கப்பட்ட கர்மாவுக்கு பேரு விகிதம்னு பேரு. இந்த விகித கர்மாவை பண்ணலைன்னா பாவம், பண்ணினா புண்ணியம். அது பண்ணினா புண்ணியம் இல்ல, அதாவது பிரதிவாய பரிகாரம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவா. எப்படி வேணா வச்சுக்கலாம். விகித கர்மாவை பண்ணணும், பண்ணலைன்னா பாவம். நிஷித்த கர்மாவை பண்ணப்படாது, நிஷித்த கர்மாவை பண்ணினா பாவம். பிராயஷ்சித்த கர்மா, ஓரளவுக்கு இந்த மாதிரி பாப கர்மாவை பண்ணிட்டோம்னா, நம்மளுக்கு தெரிஞ்சே பாப கர்மாவை பண்ணிருக்கோம்னா, அந்த பாப கர்மாவினுடைய எஃபெக்டை குறைக்கிறதுக்காகவோ இல்ல அதை மிட்டிகேட் பண்ணவோ இல்ல ஹேண்டில் பண்ணவோ நம்ம என்ன பண்ணலாம், அதை பிராயஷ்சித்தங்களை பண்ணிக்கலாம். அதுக்கான விதிக்கப்பட்ட, அது சாஸ்திர பிரகாரம் நம்மளாவே யோசிச்சு ஏதோ பண்றது இல்ல. சாஸ்திரத்துல இந்த பாவத்துக்கு இது பிராயஷ்சித்தம்னு எது சொல்லியிருக்கோ அது சொன்னாதான் அந்த பாவம் கேன்சல் ஆகும். சோ அந்த மாதிரி சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட கர்மாவை பண்றது பிராயஷ்சித்தம்னு பேரு. நடுவுல வேற சில கர்மாக்கள் இருக்கு. இந்த கர்மாக்கள்லாம் புண்ணியமும் இல்ல பாபமும் இல்ல. அதாவது சரீர யாத்திரைக்காக நம்ம பண்ணக்கூடிய கர்மாக்கள் இருக்கு பாருங்க, நம்மள பாடியை மெயின்டைன் பண்றதுக்காக நம்ம பண்ணக்கூடிய கர்மாக்கள். இந்த கர்மாக்களுக்கு வந்து உதாசீன கர்மான்னு பேரு, அதாவது இன்டிஃபரண்ட். இதுக்கெல்லாம் வந்து நம்ம ரொம்ப பெரிய எஃபர்ட் எடுத்துட்டு கஷ்டப்பட்டு இதை பண்ணினாக்கு சந்தோஷப்பட்டு, இதை பண்ண முடியலன்னா கஷ்டப்பட்டுலாம் ரொம்ப இல்லாம, அதுக்கு வந்து உதாசீன கர்மாக்கள்னு பேரு. இந்த மாதிரி கர்மால 4 விதமான கர்மா இருக்கு. விகிதம், பிரதிஷித்தம், பிராயஷ்சித்தம், உதாசீனம்னு. எப்படி உதாசீன கர்மாக்களை நம்ம வந்து ரொம்ப பொருட்படுத்துறது இல்லையோ, உதாசீன கர்மாவை பொருட்படுத்தலன்னு சொல்லும் போது உதாசீன கர்மாக்களுடைய ரிசல்ட்டையும் பொருட்படுத்த மாட்டோம் இல்லையா? அதே மாதிரி இந்த விகித கர்மா, அதாவது இந்த சுகதுக்கங்களுக்கான கர்மா இருக்கு பாருங்க, அந்த கர்மாவினுடைய ரிசல்ட்டாக நம்ம ஒரு சுகதுக்கங்களை அடையும் போது அதையும் ரொம்ப பொருட்படுத்தாம, we should not submit ourselves to those results. அதை எக்ஸசிவா நம்ம நினைக்காம, அதை பத்தி நினைக்காம, அதை பொருட்படுத்தாம, ஆத்மானம் நாற்பையே நம்மள வந்து அதுக்கு சப்மிட் பண்ணிடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், அது மட்டும் அலட்சியமா அது மட்டும் போறது இருந்துட்டு இருக்கு. ஏதோ கிடைச்சது, பகவத் பிரசாதம் கிடைச்சது, சுகமா பகவத் பிரசாதம் கிடைச்சது, துக்கமா பகவத் பிரசாதம் கிடைச்சதுன்னு நார்மலா எடுத்துன்னு போயிட்டு இருக்கணும். ஏன்னா தெய்வாதீனம் இதம் சர்வம் நாத்மாதீனம் கதாச்சன, எல்லாமே தெய்வாதீனம். தெய்வம்னு சொன்னா ஃபேட்டுங்கிறது இன்டைரக்ட்லி பகவான் தான். சோ தெய்வாதீனம், நம்மளுக்கு வரக்கூடிய சுகதுக்கங்கள் அனைத்தும் தெய்வாதீனம். அந்த ஃபேட் மூலமா நம்மளுக்கு எது வரப்போறதுன்னு நம்மளுக்கு தெரியாது, ஏதோ வந்திருக்கு. சோ எது வரப்போறதுன்னு தெரியாம ஏதோ வந்திருக்குன்னு சொல்லும் போது நம்ம கண்ட்ரோல் இல்லாம அது நம்ம கிட்ட வந்திருக்குன்னா நான் ஆத்மாதீனம். அது நம்ம கண்ட்ரோல்லால வரல, நம்ம எஃபர்ட் எடுத்துட்டு இது வரணும், இது அதனாலதான் கர்மண்யேவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன. அதிகாரா ஜூரிஸ்டிக்ஷன் வந்து கர்மாவில நம்ம என்ன கர்மாவை பண்ணணுங்கிறது தான் நம்மளுடைய ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. அந்த கர்மாவை இந்த ரிசல்ட்டை இந்த நேரத்துல எனக்கு இந்த மாதிரி இந்த ரிசல்ட் கொடுக்கணும்னு டிக்டேட் பண்ண முடியுமோ? கர்மாவனுடைய ரிசல்ட்டை பத்தியே கிடையாது. டைம் எல்லாம் விடுங்க, டைம் ஸ்பேஸ் மேனர் எல்லாம் விடுங்க, அந்த கர்மா ரிசல்ட்டே ஒழுங்கா வருமா வராதான்னு தெரியாது இல்லையா? மா பலேஷு கதாச்சன, நெவர் இட் இஸ் இன் யுவர் ஹேண்ட். சோ அங்கதான் அந்த அதிகாரா ஜூரிஸ்டிக்ஷன் போட்டுறது இல்லையா, அந்த ஜூரிஸ்டிக்ஷன் தான் சொல்றார் நாத்மாதீனம். இட் இஸ் நாட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல். நாத்மாதீனம் எப்ப நம்ம கையில இல்லையோ அப்ப அதை பத்தி நம்ம சந்தோஷப்படுறதுல என்ன விசேஷம் இருக்கு? அதை பத்தி நம்ம சந்தோஷப்பட்டோம்னு வச்சுக்கோ, அதை பத்தி நம்ம என்னத்தை பெருமையா பேச முடியும், அதை பத்தி என்னத்தை பெருமையா நினைக்க முடியும்? அதான் ந சோகேன்னு ததாத்மானம் சோஷையேன் மதிமான் நரஹா. சோ மதிமான் நரஹா, ஒரு புத்தியுள்ள மனுஷன், ஆத்மானம் ந சோகேன சோஷையே, சோகேன துக்கத்தினாலே தன்னை வாட்டிக்கொள்ள மாட்டான். சோஷையேத்னா ட்ரை. A man will not scarch himself by சோகா. அதுல எக்ஸசிவா போய் என்ன பண்ண மாட்டான், அதுல மாட்டின்னு கஷ்டப்பட மாட்டான். யதா தாருமயி யோஷா நட்டாதீனாம் பிரச்சேஷ்டதே ததாஸ்வ கர்ம வசகோதீஹி சர்வத்திர வர்த்ததே. இது வந்து ஒரு உதாரணம் காண்பிச்சு சொல்றார். இது அந்த காலத்து உதாரணம். அந்த காலத்துல டிராமா பண்ணும்போது இந்த பொம்மலாட்டம் இருக்கு இல்லையா, பொம்மலாட்டம்னு சொல்லும் பொழுது பொம்மையை வச்சு, அந்த தோற்பாவை கூத்து இல்ல பப்பட் ஷோ அதெல்லாம் சொல்றோம். அதுல பொம்மையை வச்சு என்ன பண்ண போறா, ஆட்ட போறா.
பொம்மையை வச்சு அந்த பொம்மையை ஆட்டுறவா பின்னாடி இருந்துட்டு பொம்மையை ஆட்டுறதுங்கிறது ஒண்ணு. சில சமயம் என்ன ஆகும்னு சொன்னோம்னா, யாராவது ஒருத்தர் 2 பேர் ஸ்டேஜ்லயும் இருப்போம், அந்த பொம்மைகளும் இருக்கும். எல்லாருமே ஸ்டேஜ்ல மனுஷாலா இருக்கணுங்கிறது இல்ல. சிலது இந்த ஸ்டாட்டிக்கா இருக்கக்கூடியது பொம்மையா இருக்கும். அது என்ன ஆகும்னா, இவாளுக்கு ஏத்த மாதிரி அதுவும் மூவ் பண்ணும். அந்த பொம்மையை மூவ் பண்ற மாதிரி வச்சிருப்பா. சோ தாருமயி யோஷா, தாருமயி யோஷான்னா அந்த ஒரு அந்த பெண் பொம்மை, அதாவது பெண் உருவம் படைத்த பொம்மை, அதாவது ஒரு ஃபீமேல் டால். தாருமயி ஆஃப் வுட், தாருன்னா மரம், மரத்தாலான பெண் வடிவம் கொண்ட ஒரு பொம்மையானது யதா நட்டாதீனாம் பிரச்சேஷ்டதே, நடர்கள் அங்க நடிகர்கள் எப்படி நடிக்கிறாளோ இல்ல நடிகர்கள் எப்படி ஆற்றாளோ, அவர்கள் ஆட்டும் போது அது எப்படி ஆடுகிறதோ, அவர்கள் ஆட்டுவிப்பது போல ஆடுகிறது. அந்த பொம்மை இருக்க தனக்குத்தானே ஆடாது, தன்னால ஆட முடியாது. பப்பட் ஷோ தான், தன்னால ஆடாது, தன்னால ஆட முடியாது. சோ நடர் அதை நடிக்க வைக்கிறவர்கள் அவர்கள் எப்படி ஆட்டுவிக்கிறார்களோ அது போலதான் அந்த பொம்மை ஆட போறது. அதே மாதிரி ஸ்வகர்ம வசகா, இங்க மனுஷனை ஆட்டி வைக்கிறது எது? அவனுடைய கர்மா. அந்த கர்மா தான் மனுஷனை ஆட்டி வைக்கிறது. தேகி சர்வத்திர வர்த்ததே, எல்லா இடத்துலயும் தன் கர்மா ஆட்டி வைப்பது போல அவன் ஆடிக்கொண்டிருக்கிறான். அதனால வரக்கூடிய சம்ஸ்காரங்கள்னால இவன் இன்ஃபுளுயன்ஸ் ஆயிருக்கான். அதனால என்ன பண்றான், பகவத் பக்தியினால தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்க ட்ரை பண்ணணுமே ஒழிய, அதை வச்சுட்டு அது தன்னுடைய இண்டிவிஜுவல் ஆட்டிடியூடு, இண்டிவிஜுவல் பிஹேவியர், தனக்கு கிடைச்ச பெனிஃபிட்னு நினைச்சுட்டு என்ன ஆகும், தான் ஒரு இண்டிவிஜுவல், தனக்கு எல்லாமே தன்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கு, தான் எல்லாத்தையும் பண்றோம் அப்படின்னு நினைச்சிருந்து பிஹேவ் பண்றதுங்கிறது பைத்தியக்காரத்தனம். அதாவது நான் தான் இவாளை கொன்னுட்டேன், இவாளை கொல்றதுக்கான சக்தி எனக்கு இருக்குன்னு நினைக்கிறது சரியில்லை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும்னு என்ன பண்றான், தன்னுடைய சிற்றன்னைக்கு தன்னுடைய கருத்துக்களை எடுத்து சொல்றான். ஆஹா, தான் காட்டுக்கு போன கதையை சொல்றான். அகம் வனகதோ மாதா நான் அபவம் துக்க மானசகா, நான் காட்டுக்கு போனேன், காட்டுக்கு போகும்போது ரொம்ப குழந்தையா இருந்தேன். நான் அபவம் துக்க மானசகா, இதுதான் முக்கிய விஷயம். நான் அபவம் துக்க மானசகா, எனக்கு காட்டுக்கு போயிட்டுமேனு கஷ்டமா இல்லை. நம்ம அரண்மனையில எவ்வளவு சௌரியமா இருந்தோம், அரண்மனையில எவ்வளவு நிம்மதியா இருந்தோம், அரண்மனையில எவ்வளவு வசதியா இருந்தோம், அரண்மனையில எனக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் எப்படி கிடைச்சது, இங்க ஒண்ணுமே இல்லையேன்ற அந்த ஜஸ்ட் ஆப்போசிட்டான லைஃப் இல்லையா? அத தூங்கறதுக்கு கூட ஒண்ணு இருக்கு, அந்த மரத்துங்க அதாவது கல்லிலையும் மண்ணிலையும் மேட்லையும் வீட்லையும் படுத்துட்டு இருக்கும் இல்லையா? சோ இருக்கிற சுகங்கள் அத்தனையும் போயிடுச்சு. நேர்மாறாக நான் துக்கமானசகா அபவம், வருந்தினவனாக என் மனசு அதுல கஷ்டப்படல, நான் அதை பத்தி நினைக்கவே இல்லை. சிந்தையன் ஸ்வகிருதம் கர்ம, அப்பவே நான் நினைச்சேன் நான் பண்ண பாவம், பூர்வ ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணேனோ இந்த ஜென்மத்துல இவ்வளவு சுகத்தோட இம்மீடியட்டா இந்த கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு. சிந்தையன் ஸ்வகிருதம் கர்ம போக்தவியம் இது வேத்மிச்ச, நான் பண்ண கர்மா அதை அனுபவிச்சாகணும்னு அறிவேன். மிருதோ மாதாமகோ அத்திர இவ, இதோ இந்த ஊர்லதான், இதே அயோத்தியில தான் என்னுடைய மாதாமகர், என்னுடைய தாயோட அப்பா போயிட்டார். விதுரா ஜனனி மம, என்னுடைய தாயும் என்ன ஆயிட்டா, விதவி ஆயிட்டா. விதுரான்னா விதவை. பயாத்துரா கிரகித்வா மாம் நிர்ஜயோ ககனம் மனம், பயத்தோட எனக்கு அடுத்த நிமிஷம் என்ன ஆகுமோ, என் உசுர் தப்பிக்குமோ, நான் பழைப்பேனோன்னு பயாத்துரா மிகுந்த பயத்துடன் என்னை தூக்கி கொண்டு அவசரமாக இந்த ஊரை விட்டு தப்பி சென்றாள். லுண்டிதா தஸ்கரேர் மார்க்கே வஸ்திரஹீனா ததாகிதா, வண்டியில போகும்போது இவ வண்டியில போறா, அந்த திருடர்கள்லாம் நிஷாதர்கள்லாம் என்ன பண்றாங்க, அந்த வண்டி கிண்டி நீ வாழ்க்கை என்ன இருக்கோ எல்லாத்தையும் புடுங்கிடுறா இல்லையா. வஸ்திரஹீனா, மேல கட்டின்னு இருக்கிற ஒரே ஒரு துணியை தவிர பாக்கி எல்லா சமஸ்தமான வஸ்துக்களையும் இவர்கள்ட்ட இருந்து அவங்க உருவிட்டாங்க. அதாவது போத்திக்கிறதுக்கு ஒரு மழை காலம் இல்ல குளிர்காலம்னா மேல போத்திக்கிறதுக்கு கூட எந்த துணியும், அதாவது கொசுட்டேருந்து காப்பாத்திக்கிறதுக்கு போத்திக்கிறதுக்கு கூட எதுவும் இருக்காது. கட்டின்னு இருக்கிற துணியை தவிர அனைத்தையும் வஸ்திரஹீனா, வஸ்திரத்தை விட்டுட்டு, கட்டின்னு இருக்கிற வஸ்திரத்தை விட்டுட்டு, தஸ்கரை மார்கே லுண்டிதாக விஹாபின், அதை என்ன சொல்றது, ராப்டா பாதேயஞ்ச கிருத்தம் சர்மம். பாதேயம்னா வழியில சாப்பிடறதுக்காக சேர்த்து வச்சிருக்கிற ஏதாவது உணவு, அது இதுவாகவும் இருக்கலாம், ட்ரை ரேஷனாவும் இருக்கலாம், குக்குடு ஃபுட்டாவும் இருக்கலாம். பாதேயம், பாதேயம்னா வழி, அத வழி செலவுக்கான உணவு, வழியில சாப்பிடறதுக்கான உணவு, அதாவது இந்த கட்டுச்சோறுன்னு சொல்றோம் பாருங்க, அந்த மாதிரி. பாதேயஞ்ச கிருத்தம் சர்வம் பாலபுத்ரா நிராசிரியா, மிக சிறிய குழந்தை நான், என்ன கையில வச்சுட்டு இருக்கா, நிராசிரியா, அவளுக்கு எந்த ஆதரவும் இல்லை. மாதா கிரகித்வா மாம் பிராப்தா பரத்வாஜ ஆசிரமம் பிரதி, என்ன தூக்கின்னு பரத்வாஜருடைய ஆசிரமத்துக்கு வந்தா. அவளுக்கு துணையா இருந்தது யாரு, விதல்லோயம் சமாயாதா, விதல்ன்ற ஒரு மந்திரி தான், அவனும் கூட வந்தான். ததா தாத்ரேயிகா, அந்த செவிலின்னு சொல்லுவோம் பாருங்க, ஃபாஸ்டர் மதர், ஃபாஸ்டர் மதருக்கு தாத்ரேயின்னு பேரு, பாத்துக்கிறவ.
அவ ஒத்திதான். சோ எந்த விதமான துணையும் அபலான்னா என்ன அர்த்தம்? தன்னை காப்பாற்றிக் கொள்ள சக்தியற்றவளாக. முனிபிகி முனி பத்னிபிகி தயாயுக்தை சமந்ததா. சோ முனிவர்களும் முனிவர்களுடைய மனைவிகளும் என்ன பண்ணா? தயாயுக்தை கருணையோட எங்களை இது பண்ணாங்க. போஷிதாக எங்களை காப்பாற்றினார்கள். அவர்கள் கொடுத்த ஆகாரம் என்ன? பல நீவாரைகி. பல காட்டுல கிடைக்கக்கூடிய பழங்கள், எந்த பழம் கிடைக்குமோ அதுதான், எந்த சீசன்ல எப்ப எது கிடைக்குமோ கிடைச்சா உண்டு, இல்லைன்னா அதுவும் இல்ல. நீவாரைகி, நீவாரைகின்னா காட்டுல தானாகவே முளைக்கக்கூடிய சென்னல் அரிசின்னு சொல்லுவா. நீளமான அரிசியா இருக்கும், சமைக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டமானது, சாப்பிடறதும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். சென்னல் அரிசின்னு சொல்லுவாங்க நீவாரைகி. அந்த காட்டுல அந்த மூங்கில் அரிசின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் காட்டுல அதை பொறுக்கி எடுக்கணும். அதெல்லாம் அது அறுவடை பண்றதுக்கு நிறைய அப்படியே அறுவடை பண்ணி களத்து மேட்டுல அடிச்சு எக்கச்சக்கமா மூட்டையா கட்டி அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா பொறுக்கி எடுக்கணும். அதை ஜாக்கிரதையா பொறுக்கி எடுத்து அதை கொண்டு வரணும். அதை சமைக்கும் போது அது அவ்வளவு பேருக்கும் ஆகணும். அவ்வளவு பேருக்கும் ரெகுலரா கிடைக்கும்னு சொல்ல முடியுமோ? அவ்வளவு பேருக்கும் ஓடுங்கிறது ரெகுலர், அதாவது டெய்லி பேஸ்ல கிடைக்கும்னு சொல்ல முடியுமோ? எப்ப எது கிடைக்கிறதோ எவ்வளவு கிடைக்கிறதோ அவ்வளவுதான். சோ அப்ப என்ன பண்ணோம்? ரொட்டேஷன்ல காட்டுல எல்லாம் இந்த மாதிரி ஆசிரமங்கள்ல இருக்கிறவாளா இருந்தாக்க ரொட்டேஷன்ல ஃபாஸ்டிங். ஏகாதசி மட்டும் இல்ல, ஏகாதசி ஃபாஸ்டிங் இருக்கவே இருக்கு. பட் அது தவிர என்ன ஆகும்? அதாவது ஒரு நாளைக்கு 10 பேர் இருக்காங்கன்னா ஒரு நாளைக்கு 5 பேர் சாப்பிடலாம், 4 பேர் சாப்பிடல. அடுத்த நாளைக்கு என்ன பண்ணுவான்? முதல் நாளைக்கு சாப்பிட்டவா அடுத்த நாளைக்கு உபவாசம் இருக்கிறதுன்ட்டு அவன் இது புண்ணியத்துக்கு புண்ணியமும் ஆச்சு, அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் ஆச்சு. உணவு கிடைக்காத போது கஷ்டப்பட்டு அதை போய் என்ன பண்ண முடியாது, விளைவிக்க அவ தங்களை இந்த சிட்டி லைஃபுக்கு சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. ஏன்னா அவ தபஸ்ல இருக்கா இல்லையா, அதுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சோ பல நிவாரைச்ச போஷிதாக வயம் தத்ர ஸ்திதாக திரேகா. நாங்க 3 பேரும், நான், எங்க அம்மா, தாத்ரி, இதெல்லாம் தன்னுடைய காரியத்தை பார்க்க போயிருப்பார். அதாவது தான் பாத்துக்கிறேன், இந்த இடத்துல முனிவர்களுக்கு தானும் ஒரு ஆம்பளையா இருந்தது, முனிவர்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்க கூடாது அப்படிங்கறதுக்காக ஸ்திரீகள் வெளியில தனியா போய் நிக்க முடியாது, இது ரொம்ப குழந்தையா இருக்கிறதுனால. அதனால திரேகா துக்கம் நமே ததாசியாசி. அந்த சூழ்நிலையில எனக்கு இந்த மாதிரி இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்குமே அப்படின்னு துக்கம் இல்ல. சுகம் நாத்திய தனாகமே. இன்னைக்கு நான் எல்லாத்தையும் ஜெயிச்சு இந்த ஊருக்கு விக்டோரியஸா நுழையிறேன். நுழையும் போது தனாகமே, இவ்வளவு பெரிய செல்வம் எனக்கு கிடைச்சிருக்கு, நான் இப்ப பெரிய ராஜாவாயிட்டேன். என்னுடைய பழைய கண்ட்ரி, எங்க அப்பாவோட ராஜ்யம் எனக்கு கிடைச்சிருக்கு. அப்பாவோட ராஜ்யம் வெறுமனே கிடைக்கல, பூர்ணமான அந்த ராஜ்யத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான செல்வங்களும் கிடைச்சிருக்கு. அந்த செல்வத்தை அடையிறதுல எனக்கு அவ்வளவு துணி சுகமும் இல்லை, அதாவது அதுக்காக ஒரு பெரிய ஹாப்பினஸும் இல்லை. நவைரம் நச்சம் ஆச்சரியம் மம சித்தேத்து கர்ஹிச்சித். என்னுடைய மனசுல பழைய சிச்சுவேஷன்களை நினைச்சு, சூழ்நிலையை நினைச்சு, வைரம்னா எனிமிட்டி, ஆச்சரியம் ஜலசி, இந்த மாதிரி எல்லாரும் என்ன கஷ்டப்படுத்தினா இல்லையா, என்ன கஷ்டப்படுத்தினவன் அத்தனை பேரும் போய் சேர்ந்துட்டாப்பார் அப்படின்னு அவள்கிட்ட ஒரு பொறாமை, பொச்சரிப்பு, அந்த மாதிரி குணங்களோ இல்ல ஒரு சத்ருபாவமோ அதெல்லாம் எதுவும் என் மனசுல இல்ல. நீவார பட்சணம்னு சொல்ல போனா எனக்கு இப்ப என்ன தோன்றதுன்னா, நீவார பட்சணம் சிரேஷ்டம் ராஜபோகாத் பரந்தபே. ராஜபோகாத், இந்த ராஜாவுடைய அரண்மனையில ராஜபோகம் அப்படின்னு சொல்ற பாருங்க, இந்த மாதிரி விசேஷமான உணவுகள், விசேஷமான வசதிகள் இதெல்லாத்தையும் பார்க்கும்போது காட்டுல அந்த நீவார பட்சணம்ங்கிறதே எவ்வளவோ தேவலாம், மிக உயர்வுன்னு எனக்கு தோன்றது. ஏன்னா ததாசி நரகம் யாதி. ததாசின்னா ராஜபட்சணம். ராஜபட்சணம்ங்கிறது ராஜாங்கிறவன் அதுக்காகனு தனியா உழைச்சு சாப்பிட போறது இல்ல. அவனுக்கு வரப்போற அரசுல அவனுக்கு வரப்போற என்ன சொல்றது, அவனுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு வசதி இருக்கு பாருங்க, அந்த வசதியில சாப்பிட போறான். அந்த வசதி அவனுக்காக ராஜாவுக்கு எப்படி இருந்தாலும் அந்த வசதியை பண்ணி கொடுத்தாகணுமேன்ட்டு என்ன பண்ண போறாங்க, ஜனங்களை கசக்கி புழிஞ்சு, அது டாக்ஸ் பணத்தை நார்மலா ராஜா தான் சொந்த பணமா எடுத்துக்க மாட்டான், ராஜாவுக்குன்னு இருக்கும். ஆனா ஜனங்களுக்கு ரொம்ப உபயோகப்படாம, ஜனங்க கஷ்டப்பட்டாலும் அதை பத்தி கவலைப்படாம ராஜாவுடைய சுகத்துக்கு எந்த விதமான குறவும் இருக்காது. சோ ராஜாவுடைய சுகத்துக்கு குறவு இருக்காதுங்கிறதுனாலதான் ராஜாவா இருக்கிறவனுக்கு ஏதாவது கொஞ்சம் நரகத்தை கண்ணாலேயாவது பார்க்கணும். இப்ப இதுல பார்க்கும்போது மகாபாரதத்துல மோட்ச பருவம் இருக்கு பாருங்க, கடைசியில அந்த சொர்க்காரோகண பருவம். அந்த சொர்க்காரோகண பருவத்துல பாத்தீங்கன்னா துரியோதனெல்லாம் சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா அவங்க சண்டையில செத்து போயிட்டாங்க. ஆனா தர்மபுத்திரர் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, அவ நரகத்தின் வழியா இதுக்கு போக வேண்டியிருக்கும், சொர்க்கத்துக்கு போக வேண்டியிருக்கும். நரகத்தின் வழியா போவா எல்லாரும். அங்க தர்மபுர் இவாள்லாம் நரகத்துல கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஏன்னா இவாள்லாம் ராஜாவா இருந்து என்ன பண்ணிருக்கா, அரண்மனையில தான் கடைசியில மகாபிரஸ்தானத்துல போறா. சோ ராஜாவா இருக்கிறதுனால ராஜாவுக்கு இருக்கிற கஷ்டம்ங்கிற முறையில அவன் என்ன பண்ணணும், நரகத்தை பாக்குற சூழ்நிலை ஏற்படுறது, நரகத்தை அனுபவிக்கிற சூழ்நிலை ஏற்படுறது.
அதான் சொல்றான் ததாசி நரகம் யாதி. அதாவது ராஜபோகத்தை அனுபவிக்கிறவனுக்கு நரகம்ங்கிறது இருக்கும். நான் நிவாராசன கொச்சித்து. காட்டுல இந்த சென்னல் எல்லாம் சாப்பிட்றவா இருக்காளே அவளுக்கு எந்த விதத்திலயும் இந்த மாதிரி ஒரு நரகம்ங்கிறது இருக்க போறது இல்லை. ஏன்னா அவள்லாம் என்ன ஆகும், யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்காம தாங்க மினிமம் பேர் மினிமம், அதாவது எந்த விதமான நேச்சுரல் டெஸ்ட்ரக்ஷனும் இல்ல, பொறுத்தையாரையும் கஷ்டப்படுத்தல, இயற்கையும் கஷ்டப்படுத்தல, தானா விழுந்து இயற்கையா கிடைச்ச உணவை சாப்பிட்டு தங்களுடைய தேவைகளை ரொம்ப குறைச்சுண்டு சதா பகவத் பரனாக இருந்துட்டு இருக்கிறவா இல்லையா, அவ நரகத்துக்கு போறதுங்கிறது இருக்காது அப்படின்னார். தர்மசிய ஆச்சரணம் காரியம் புருஷேன விஜானதா. சோ தர்மானுஷ்டானம் தான், தர்மாச்சரணம் தான் பண்ணணும். சஞ்சித்திய இந்திரிய வர்க்கம் யதான நரகம் விரதேத். எப்படி இருந்தா நம்மளுக்கு நரகம் கிடைக்காதோ அந்த மாதிரி தன்னுடைய இந்திரியங்களை ஆசா பாசங்களை கண்ட்ரோல் பண்ணி இந்திரியங்களுக்கு இடம் கொடுக்காம அவன் என்ன பண்ணணும், தர்மானுஷ்டானமே பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சுதர்சனன் மனோரமாட்ட சொல்றான். மானுஷ்யம் துர்லபம் மாதா, அதான் முக்கியமா சொல்றான். துர்லபம் திரைமேவைத்து தெய்வானுகிரகாரகம் மனுஷத்துவம் முமுட்சுத்துவம் ததா மகாபுருஷ சம்சரேகான்னு இல்லையா, அதுதான் அதுல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றான். மானுஷ்யம் துர்லபம் மாதா, மாதா தாயே மானுஷ்யம் துர்லபம், அது அருகு 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 மானுடராய் பிறத்தல் அருகு அப்படின்னா. அதுவும் கண்டேஸ்மின் பாரதே சுபே, மனுஷனா பிறந்தா கூட இந்த பாரத கண்டத்துல பிறக்கிறதுங்கிறது ரொம்ப அரிது. ஆகாராதி சுகம் நூனம் பவேத் சர்வாசி யோனிஷு. இந்த லோகத்துல ஒரு ஜந்துவா பிறந்தா, எந்த நாட்டுல பிறந்தாலும் எந்த யோனியில பிறந்தாலும், அதாவது எந்த விதமான பிறவி எடுத்தாலும் ஏதாவது ஒரு விதத்துல சர்வைவாரத்துக்கு போகணுங்கிற ஆகாரமும் ஜலம் அன்னபானம் கிடைச்சிடப்படுது. அன்னபானம் ஏதாவது ஒரு விதத்துல மனுஷாளுக்கு கிடைச்சிட போறது. மனுஷாளுக்கு இல்ல, பாக்கி மிருகங்களுக்கும். இப்ப மரங்களும் என்ன பண்றோம், காட்டுல தண்ணி இல்ல, இது ஏதோ ஒரு காரணத்தினால தண்ணி இல்லைன்னா அதனுடைய வேர் என்ன இருக்கு சொல்றா, அது நீட்டா தண்ணி எங்க இருக்குமோ அதை தேடி எங்கேயோ போய், அதாவது தான் மரம் நடந்து கிடந்து போய் தண்ணியை தேட முடியாட்டாலும் அது வேற எங்கேயோ நீட்டா தன்னை பூமியை நோண்டிண்டே போய் என்ன பண்றது, தண்ணி இருக்கிற இடத்த பிடிச்சி அந்த இடத்துல இருக்கிற தண்ணியை உறிஞ்சி தான் குடிச்சுடுறது இல்லையா. எப்படியோ தண்ணியை தேடிடுறது, சம்பாதிச்சுடுறது. காத்துல இருந்தாவது சூரிய வெளிச்சத்துல இருந்தாவது ஆகாரத்தை சம்பாதிச்சுடுறது. அதே மாதிரி மிருகங்களும் தண்ணி இருக்கிற இடத்துக்கு போறது, பறவைகளும் ஆயிரக்கணக்கான மைல்கள் பறந்து போய் எங்கேயோ ஆகாரத்தை சம்பாதிக்கிறது. சோ ஆகாரம் கிடைக்காதுங்கிறதுல ஒவ்வொன்றும் ஏதோ ஒரு விதத்துல தங்களுடைய சர்வைவலுக்கு வேணுங்கிற ஆகாரத்தை சம்பாதிச்சுடுறது. ஆகாராதி சுகம் நூனம் பவேத் சர்வாசி யோனிஷு பிராப்தியதம் மானுஷம் தேவகம் கர்த்தவியம் தர்ம சாதனம். ஆனா தர்மத்துக்கு சாதனமா இருக்கக்கூடியது இந்த மனுஷ தேகம் மட்டும்தான், பாக்கி தேகங்கள் இல்ல. அதனால இந்த மனுஷ தேகம் கிடைச்சதுன்னாக்க அதனால என்ன பண்ணணும், ஆகாராதிய மட்டுமே நம்ம பிரதானமா வச்சுட்டு இருக்க கூடாது. அதை வச்சுட்டு இருக்கிறத விட தர்மத்துக்கு சாதனமா தர்மத்தை சம்பாதிக்கிறதுல முயற்சி செய்யணும். பிராபியதம் மானுஷம் தேகம் கர்த்தவியம் தர்ம சாதனம். அதுதான் இந்த பஞ்சதசி எல்லாம் பார்ப்போம். ஆகாரார்த்தம் கர்ம குத்தியா தனிந்தியம் தச்சாகாரம் பிராண சந்தாரணார்த்தம். அதாவது பிராணா சந்தாரியாக ஏன பூயோன துக்கம். அதாவது இந்த தத்துவ விசாரம் பண்ணணும். தத்துவம் ஜிக்னாசியம் ஏன பூயோன துக்கம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம், சாப்பிட்றதுங்கிறது நம்மளுடைய சக்தியும் தேவையான அளவுக்கு தத்துவ விசாரம் பண்றதுக்கும் நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு தான். இல்லைன்னா ஏண்டா வேலை செய்யற, வேலை செஞ்சா தானே சாப்பிட முடியும், ஏண்டா சாப்பிடணும், சாப்பிட்டா தானே வேலை செய்ய முடியும் அப்படின்னு சாப்பிடறதுக்காக வேலை, வேலைக்காக சாப்பாடுன்னு இதேதான் அந்யோன்யாசிரியமா போயிட்டு இருக்கோம் இல்லையா. நம்மளுடைய எலிவேஷன்ங்கிறதே இல்லாம போயிடுமே. அதான் சொர்க்க மோட்ச பிரதம் துர்லபம் ச அந்யோனிஷு. சோ சரீரம், இந்த சரீரம்ங்கிறதும் தர்மானுஷ்டானங்கிறது தான் சொர்க்க மோட்ச பிரதம். சொர்க்கத்துக்கும் மோட்சத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய தர்மானுஷ்டானம் இது அந்நிய யோனிகள்ல கிடைக்காது, இந்த யோனியில மட்டும்தான் கிடைக்கும். அதுதான் முக்கியம், அதுதான் நம்ம முக்கியமா நினைக்கணுமே ஒழிய இவன் என்ன பண்ணிட்டான் சத்ருஜித், அவனுடைய தாற்பயம் அதை பிரத்யட்சமா சொல்லல, அவன் பிள்ளைங்கிறதுனால சொல்லல. அதாவது சத்ருஜித் என்ன பண்ணிருக்கான்னா, என்ன பண்ணா, சத்ருஜித் பண்ணல, சத்ருஜித்தோட அப்பா யுத்தாஜித் என்ன பண்ணான், தன் புள்ளதான் ராஜாவா இருக்கணும், இன்னொருத்தியோட புள்ள ராஜாவா இருக்கும், அவன் மூத்தவனா இருந்தாலும் அவன் வரப்படாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணான், இவனுக்கு தான் கிடைக்கணும்னு கஷ்டப்பட்டு அவனுக்கு ஏற்பாடு பண்ணி பாக்கி பேர் எல்லாரையும் கொண்டு அடிச்சு ஊரை விட்டு துரத்திட்டான். துரத்திட்டு அவன் என்ன பண்ணான், ராஜ்யத்தை காப்பாத்திக்கிறதுலயே நோக்கமா இருந்துட்டாங்க. தங்க பேரை காப்பாத்திக்கிறதுலயோ, ஜனங்கள்கிட்ட தங்க அன்பை சம்பாதிச்சுக்கிறதுலயோ, தர்மத்தை சம்பாதிச்சுக்கிறதுலயோ, அம்பாளை தனக்கு அனுகிரகம் பண்றதுக்கு கொண்டு வரதுலயோ, அதாவது அம்பாளை பக்தி பண்ணி அம்பாள் அனுகிரகத்தை பெற்றுக்கிறதுலயோ அவ இதுவா இல்ல.
அவ நோக்கமா குறியா இல்ல, அது மட்டுமே நான் என்கிட்ட இருந்தது அது ஒண்ணுதான். நான் இவாளை பத்தி நினைக்கவே இல்லை. காட்டுக்கு அனுப்பிச்சா கூட காட்டுல நான் படுற கஷ்டங்கள் எத்தனையும் என்னுடைய ஏதோ பூர்வ ஜென்ம கர்மான்னு நினைச்சு நான் போயிட்டேனே ஒழிய இது இவா அனுப்பிச்சு வச்சது, இவா பண்ணினது, இவனால ஏற்பட்ட கஷ்டம் நான் நினைக்கவே இல்லை. பக்தி பண்றது ஒண்ணுலயே என்னுடைய நோக்கம் போயிடுது. அதனால அம்பாள் என்ன பண்ணா, அவ என்னை காப்பாத்தினா. அம்பாள் காப்பாத்துறாங்கிறது தெரியாம, அம்பாள் அனுகிரகத்துக்கு வரான்னு தெரியாம அம்பாளையும் எழுத்து சண்டை போடுவோம், அவளையும் எழுத்து நிற்போம், அவளையும் ஜெயிப்போம்னு ஒரு ஆசுர பிரகிருதியை காட்டும் போது என்ன ஆயிடுது, அந்த ஆசுர பிரகிருதியை அழிச்சுதான் ஆகணும். ஏன்னா அவ புரிஞ்சுக்க முடியாது, புரிஞ்சுக்க மாட்டா, புரிஞ்சுக்கிற லெவல்ல இல்ல. ஆசுர பிரகிருதிங்கிறது என்ன, மனுஷ பிரகிருதிங்கிறவன் தான் பண்ற தப்ப தெரிஞ்சுக்க கூடியவன், புரிஞ்சுக்க கூடியவன், அதுல இருந்து திருந்தக்கூடியவன். தேவ பிரகிருதிங்கிறவன் தப்பு பண்ணாம நல்ல வழியிலேயே போயிட்டு இருக்கிறவன். மனுஷ பிரகிருதிங்கிறவன் தப்பு பண்றவன், ஆனா தப்பு பண்ணா திருந்துறவன். ஆசுர பிரகிருதிங்கிறவன் திருந்தவே திருந்தாதவன். அப்படிப்பட்ட திருந்தாத ஆசுர பிரகிருதிகளா இருக்கிறதுனால அவளை சம்ஹாரம் பண்ணணும்னு அம்பாள் சம்ஹாரம் பண்ணினா. அதுதானே ஒழிய வேற எதுவும் இல்ல அப்படின்னு என்ன பண்ணா சுதர்சனன். இந்த இடத்துல நம்ம தர்மானுஷ்டானம் தான் பண்ணணும், சரீரம் படைச்சதனுடைய லாபம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அப்ப லீலாவதி என்ன பண்றான்னாக்க, புரியுறதுப்பா, இதுல உன் தப்பு எதுவும் இல்லை, நான் என் பிள்ளைகிட்ட கோவப்படல, என் பிள்ளை மேல எனக்கு வருத்தம் இல்ல, ஆனா அவன் பண்ணின காரியங்கள்ல தான் எனக்கு வருத்தம். என்ன பண்றது, நீ நல்லபடியா, அவ சொல்றா, நீ நல்லபடியா நாட்டு ஆளு, உங்ககிட்ட எந்த கோபமும் இல்ல, நல்லபடியா நீ நாட்டு ஆளு, ஜனங்களை நல்லபடியா உன்னுடைய முன்னோர்கள்லாம் எப்படி ஆண்டாலோ அந்த மாதிரி ஜனங்களை நல்ல தர்மமான வழியில, அதாவது சாஸ்திரியமான வழியில, தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கிற வழியில நாட்டை ஆண்டு, மக்களை ஆண்டு, மக்களுடைய அன்பை சம்பாதிக்கிற வழியை பாரு அப்படின்னு அவனுக்கு அவ உபதேசம் பண்றா. இதுதான் மேல போறது. இது என்னங்கிறது நம்ம அடுத்த இதுல பார்க்கலாம்.